எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புரதம், கால்சியம், கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக நிறைந்த நம்ம நண்டு சூப்பு தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். அருமையாக என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன். இப்போ நண்டை சுத்தம் பண்ணிக்கிறலாம். 2 நண்டு எடுத்துருக்கீங்க. நான் சுத்தம் பண்ணுறது சரியா என்னான்னு சொல்லுங்கள். அந்த ஓடு பகுதி, அந்த காலில் சைடில் இருக்கிறது எல்லாமே பிச்சு கீழே போட்டு விட்டேன். ஃப்ரெஷ்ஷான நண்டுன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக சுத்தம் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3ஆவது தடவை சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். 6 நண்டு கொடுத்துட்ருந்தாங்க. 3 தடவை 2 2ஆக வச்சேங்க. அடுத்து சுத்தம் பண்ணும்போது ஈஸியாக அப்படியே டக்குன்னு ஓடு எல்லாமே வந்துருச்சு. அந்த குடல் பகுதி எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கால் எல்லாமே பிச்சு பிச்சு போட்டு விட்டு அந்த டேப்பில் அந்த நண்டை வச்சு விட்டோம்னா அந்த வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே சுத்தமாக பளிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி கழுவுங்க. பாருங்கள், அந்த நண்டு சைடில் இருக்கிறது எல்லாமே பிச்சு எடுத்தாச்சுங்க. யூடியூப் சேனலில் பார்த்து தான் நண்டு சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்த்து தான் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுத்தம் பண்ணுறது சரியா என்னான்னு சொல்லுங்கள். சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி 3 நாள் வச்சு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனையும் வராதுங்க. நாங்கள் நாட்டு நண்டு செஞ்சு குடிச்சிருக்கோம். சளி பிரச்சனை இதுக்கெல்லாமேவும். இந்த கடல் நண்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு கடல் நண்டுமேவும். இன்னும் கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து வாங்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுத்தமெல்லாம் கழுவியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது. இது போடலாமா என்னான்னு தெரியல, சொல்லுங்கள். நான் போட்டே வச்சுட்டேன் சூப்பு. நமக்கு தெரிஞ்ச அளவு சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு எல்லாமே 1 2 அரைச்சிக்கிறலாம் மிக்சியில். பாருங்கள், 1 2 அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஓட விட்டுருங்க. இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. யூடியூப் சேனல்லையுமே பார்த்தேன் சூப்பு வைக்கிறது எப்படின்னு. நம்ம ஸ்டைலே வச்சிடலாம்னு என்னோடய ஸ்டைலே வைக்கிறேங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம நண்டை சேர்த்துக்கரலாம். நம்மளை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து நல்லா கழுவிடலாம். அந்த மஞ்சள் கலராக இருக்குது, என்னான்னு சொல்லுங்கள். அது எனக்கு தெரியல, போடலாமா போடக்கூடாதா தெரியல, போட்டு வச்சுட்டேன். சரி, வயிற்றுக்குள்ளேயும் போயிடுச்சு. சொல்லுங்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதி வரவும் மூடி வச்சு ஒரு 5 6 விசில் வந்தாலே நமக்கு அருமையான நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் பச்சை கருவேப்பிலை மட்டும் போட்டு அடித்து போட்டுக்கிட்டேன் பாருங்கள். அருமையான சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.